ட்ரை ஸ்கின்னை பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து காம்பினேஷன் ஸ்கின் பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா காம்பினேஷன் ஸ்கின் பத்தி பேசிடலாமே. பொதுவா காம்பினேஷன் ஸ்கின்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, T zone, அதாவது நெத்தி, மூக்கு, சின், இந்த 3 இடத்துல எண்ணெய் சுரப்பிகள் ஹெவியா சுரக்கும். சீஸ் இந்த கன்னத்துல மட்டும் எண்ணெய் சுரப்பிகள் வந்து சுரக்காது. இதனாலதான் காம்பினேஷன் ஸ்கின்ன்றோம். இது எதனால வரும்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால வரும். அப்புறம் ரொம்ப ஹெவி ப்ராசஸ்ல இருக்கிற க்ரீம்ஸ் அப்ளை பண்ணோம்னா வரும். அதுக்கப்புறம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால நமக்கு T zone ஆயிலியாவும் கன்னத்துல வந்து ட்ரையாவும் இருக்கும். இதுக்கு பேரு தான் காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். காம்பினேஷன் ஸ்கின்க்கு ஃபேஷியல் கிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, VLCC ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி O3+ ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் லோட்டஸ் ஹெர்பல் கிட் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு காம்பினேஷன் ஸ்கின்க்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், இன்டேக் நல்லா இருக்கணும். இவ்வளவுதான்ப்பா காம்பினேஷன் ஸ்கின்னோட ரிசல்ட்.